வணக்கம், வெல்கம் பேக் டு தீபிஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான வளையல் மாலை தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு குட்டியா லேஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு மல்டி கலர்ல வளையல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே கலர்ல வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இல்ல இந்த மாதிரி நிறைய கலர் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேஸை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தி ஒரு குட்டி முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லூப் கிடைக்கும் உங்களுக்கு. இது எதுக்காகனா நம்ம சாமி படங்கள்ல மாற்றத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா சாமி நம்ம ஏதாவது விக்கிரகங்கள் எல்லாம் போடுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபுல்லா வளையல் மாலை கவர் ஆயிடும். பேக் சைட்ல உங்களுக்கு பத்தல இல்லைன்னா கட்டுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோப் வச்சு இதுல கட்டிக்கலாம். அதுக்காக தான் இந்த லூப் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப எப்படி வளையல் மாலை கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வளையல் எடுத்து இதுல வச்சுக்கலாம். வச்சுட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த லேஸ் இருக்கு பாத்தீங்களா, இத கீழே இந்த மாதிரி விட்டு ஃபர்ஸ்ட் ஒரு முடிச்சு போட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் வளையலுக்கு மட்டும்தான். அது கட்டத்த வளையல்லாம் ஜஸ்ட் நம்ம சுத்ததான் போறோம். ஃபர்ஸ்ட் வளையல்ல மட்டும் அந்த வளையல் மேல ஒரு முடிச்சு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு சுத்திக்கோங்க. இப்ப மொத்தமா ஃபர்ஸ்ட் வளையல்ல 2 ரவுண்ட் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னு முடிச்சுக்காக, ஒன்னு நார்மலா சுத்திக்கிறோம். இப்ப சுத்திட்டு அடுத்த வளையல் வைக்கலாம். இப்போ இத இந்த மாதிரி வச்சுட்டு வளையலுக்குள்ள அந்த லேஸை விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ ஒரு சுத்தியாச்சு. மறுபடியும் அந்த லேஸை அதுக்குள்ள இருந்து எடுத்துடணும். எடுக்காம இந்த மாதிரி 3வது வளையல் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ராங்கா தெரியும். பாத்தீங்களா, இப்ப இதுக்குள்ள விட்டதுனால தப்பாயிடுச்சு. சோ இது ஃபுல்லா சுத்திட்டு 2 வாட்டி ஒரு வளையலுக்கும் 2 வாட்டி உள்ள எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ஒரு வளையல் வச்சீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஆள்காட்டி விரலும் நடு விரலாயும் அந்த த்ரெட்டை சுத்திட்டு டைட்டா புடிச்சுக்கணும். அதே மாதிரி வளையல் வைக்கும் போது அந்த வளையலை கட்டை விரல்ல டைட்டா புடிச்சுக்கணும். இந்த மாதிரி கரெக்டா புடிச்சு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு சுத்திட்டு அந்த லேஸை நம்மளோட அந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடு விரலுக்கும் நடுவுல நல்லா டைட்டா புடிச்சுக்கணும், லூஸ் விடாம. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டா நல்லா பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். ஒரு வளையலுக்கும் இன்னொரு வளையலுக்கும் கொஞ்சம் நிறைய கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் அந்த அளவுக்கு அழகா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டே வரோம். ஒரு கொஞ்சம் வளையல் தான், ஒரு மேக்சிமம் 20 வளையல் தான் கையில நம்மளால பிடிக்க முடியும். இப்ப கையிலேயே பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னா இந்த ஃபுல்லாத்தையுமே கீழே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு வளையல இந்த மாதிரி வைக்கிறோம். நம்ம கையில வச்சிட்டு இருந்த மாதிரியே தான் அந்த த்ரெட்டை மட்டும் அந்த ஆள்காட்டி விரல்லையும் கட்டை விரல்லையும் நல்லா டைட்டா புடிச்சுக்கிறோம். நடு விரல் கீழே வைக்கும் போது அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. நம்ம கையில புடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நடுவிரல் நம்ம நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கீழே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆள்காட்டி விரல் கட்டை விரலே போதும். நல்லா டைட்டா த்ரெட்டையும் பேங்கிளையும் சேர்த்து புடிச்சுக்கோங்க. நீங்க இப்ப பண்ணிட்டே வரீங்கனாலும் முன்னாடி இருக்கிறத கரெக்டா நல்லா டைட்டா புடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வரும். நீங்க நான் இப்ப லேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சாட்டன் ரிப்பன் மாதிரி வரும் இல்லையா, அந்த மெட்டீரியல். அதுலயும் இது பாத்தீங்கன்னா நம்ம நைட்ல இந்த லைட் எல்லாம் போட்டோம்னா நல்லா கிளிட்டர் ஆகும். அந்த மாதிரி ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். இதே நீங்க லேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம பிளவுசஸ்க்கு எல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த லேஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மலா நம்ம பூ கட்டுற நூலே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளன் நூல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேங்கிளும் ஒரே சேம் கலர்ல வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மல்டி கலர்ல வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு அம்மனுக்கு ரெட், எல்லோ, கிரீன் அந்த மாதிரி போடுவீங்க. அந்த மாதிரி வேணும்னாலும் அந்த 3 கலரையே வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாலை கட்டுறதுக்கு முன்னாடி வளையல்லாம் ஏதாவது விரிசல் விட்டுருக்கா, உடஞ்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது வளையல் இருந்ததுன்னா எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது உங்களுக்கு வளையல் கொஞ்சம் நிறைய தேவைப்படும்.
நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் வளையல் மாலை போட்டிருக்கோம். கொஞ்சம் மாலையிலேயே பெருசா எப்படி பண்றதுலாம் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது இப்ப வந்து நம்ம முடிச்சிட்டோம். கடைசி வளையல் நான் வந்து கோத்துட்டு இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் வளையலுக்கு ஒரு முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி கடைசி வளையல் நீங்க வந்து முடிக்கும் போதும் அந்த மாதிரியே முடிச்சு போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குட்டியா ஒரு ஹேண்டில் ஹூக் மாதிரி செஞ்சோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியே முடிக்கும் போதும் அந்த இடத்துலயும் இன்னொரு ஹூக் மாதிரி செஞ்சிருங்க. இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு பாக்ஸ்ல கூட இத லைனா அடுக்கி வச்சு கோவிலுக்கு ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். இன்னும் சில மெத்தட்லாம், அதாவது நான் கொஞ்சம் வளையல் வச்சு பெருசா செய்யலாம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃபோல்ட் ஆகாது. ஜஸ்ட் நீங்க அப்படியே தான் கேரி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ ஓபன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட வளையல் மாலை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன் வச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பார்டர் லைன் மாதிரி கிடைக்கும். பார்க்கவே அழகா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 டசன் போல பேங்கிள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த லேஸ இந்த வளையல்ல ஒரு சுத்தி ஒரு பின் யூஸ் பண்ணி இத வந்து நான் செட் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்க பின் யூஸ் பண்ணல அப்படின்னா க்ளூ வச்சு கூட ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கழட்டிட்டு நீங்க பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் பின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த லேஸை வந்து அந்த வளையலுக்குள்ள விட்டு வெளியில எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது 2வது வளையல் வைங்க. அதுல வந்து இந்த லேஸை மேல விட்டு எடுத்துட்டு 2வது வாட்டி மறுபடியும் உள்ள விட்டு எடுத்துருங்க. நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நிறைய வெரைட்டி ஆஃப் வளையல் மாலை போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஐ பட்டன்லயும் ஆட் பண்றேன், வீடியோட எண்ட்லயும் ஆட் பண்றேன். இப்போ 2 வளையல் வச்சு முடிச்சிருக்கோம். இப்ப 3rd வளையல் வைக்க போறோம். இப்ப நீங்க வந்து என்ன விஷயத்த கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வளையல் வச்சோம், 2வது வளையல் வச்சோம். அடுத்த வளையல் வைக்கும் போது முன்னாடி வளையலோட கீழ்பக்கத்துல தான் அந்த வளையலை வைக்கணும். அது மட்டும் இல்லாம லேஸ் வந்து கம்ப்ளீட்டா கீழே இருக்கா, வளையல் வந்து மேல தெரியுதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல வந்து லேஸ் தான் மேல தெரியுது, வளையல் தான் கீழே இருக்குன்னா நீங்க இன்னொரு வாட்டி உள்ள விட்டு எடுக்கணும். லேஸ உள்ள விடணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது லேஸ் மேல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்ள இன்னொரு வாட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த வளையல் வைக்கும் போது எப்பயுமே வளையல் தெரியுற மாதிரி இருந்துட்டு நீங்க வச்சாதான் கரெக்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி மாத்தி மாத்தி உங்களுக்கு எவ்வளவு லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட் பண்ணும் போதே லேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அந்த ஃபோல்ட் பண்ற இடத்துக்கு மட்டும் கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா விட்டுக்கோங்க 2 சைடும். இதுல வந்து மேல ஒரு கயிறு மாதிரி கட்டி நீங்க சாமி சிலைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்ல சாமி படத்துக்கு கூட நீங்க வந்து இத போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அம்மன் படத்துக்கு எல்லாம் போடும்போது அவ்வளவு அழகா இருக்கும் இந்த டிசைன். இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணிட்டே வாங்க. இந்த வளையறது எப்படி வளையறதுன்னா, நீங்க வந்து வளையல் வச்சுட்டே வரும்போது அந்த லேஸை மட்டும் டர்ன் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு என்ன தேவையான ஷேப்ல கிடைச்சிரும். ஒரு எஸ் மாதிரி பண்ணணும், இல்ல யூ மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். இப்ப இந்த லேஸை மட்டும் லைட்டா டர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த சைடு வேணுமோ அந்த சைடு டர்ன் பண்ணி எடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசி பேங்கிள் வைக்க போறேன். இதுலயுமே நீங்க வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லேஸை வந்து எடுத்து விட்டுருங்க. கடைசி பேங்கிள்ல மட்டும் வளையல்ல இந்த மாதிரி லேஸை உள்ள விடாம மேல வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து லேஸ் க்ளூ போட்டு ஒட்டுறதுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்டேப்லர் பின் கூட யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது நான் இப்ப முடிக்கிற இடத்துலயும் பின் போட்டுக்கிறேன். இல்ல அப்படின்னா நீங்க சேஃப்டி பின்னை கூட நீங்க வந்து போட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா கட்ட போற த்ரெட்டை அந்த சேஃப்டி பின்னோட இன்னொரு சைட்ல கட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. உங்களுக்கு வந்து க்ளூ வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கோங்க,
ஸ்டாபிள் பின் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கோங்க, சேஃப்டி பின் வேணும்னாலும் எதுல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது வந்து பேசிக்கா இருக்க பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணிட்டு நீங்க இதுக்கு மேல ஸ்டோன் ஒர்க்கோ இல்லைன்னா வந்து குட்டி குட்டியா மிரர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அது எல்லாமே இதுக்கு மேல உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஐடியா வேணும்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டோன்லயே கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க மிரரை வந்து நான் இதுல அட்டாச் பண்றேன். ரொம்ப குட்டி குட்டியா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா எடுப்பா தெரியாது, அதனால கொஞ்சம் பெரிய சைஸா இருக்க மிரரா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மல்டி கலர் வளையல் மாலை. இதுக்காக நான் ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு லூப் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வளையல் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லூப் வந்து எதுக்காகனா நீங்க மாலை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா சாமி போட்டோல எல்லாம் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். சப்போஸ் பத்தலை அப்படின்னாலும் அதுல வந்து ஒரு கயிறு கட்டி சலங்களுக்கு எல்லாம் போடும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வளையல் வச்சுட்டு குட்டியா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சு வந்து நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன முடிச்சு தான். அதுக்கப்புறமா வளையல் அந்த த்ரெட்டை வந்து வளையல்ல இன்னொரு சுத்தி சுத்தி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வளையலுக்கு மட்டும் ஒரு 2 சுத்து சுத்துற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சுத்தி முடிச்சுட்டு நம்மளோட இந்த நடு விரல்லையும் அதுக்கு பக்கத்துல இருக்க விரல்லையும் நடுவுல வந்து த்ரெட்டை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. கட்டை விரலால வந்து அதுக்கு அடுத்தடுத்த வைக்க போற வளையல நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. நீங்க வந்து கரெக்டா டைட்டா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வளையல் மாலையோட ஷேப் வந்து அழகா வரும். நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனையே வந்து நான் போடும்போது நல்லா இருக்கு, அப்புறமா லூஸ் ஆயிட்டது, ஒரு இடத்துல வந்து டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, ஸோ கரெக்டா மாலைக்கான ஷேப்பே கிடைக்கல அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராம இருக்கணும்னா நீங்க கரெக்டா த்ரெட்டை வந்து நடு விரல்லையும் அதுக்கு பக்கத்துல இருக்க விரல்லையும் நல்லா டைட்டா பிடிச்சிட்டு அதுக்கு அடுத்த வைக்கிற பேங்குல கட்டை விரலால நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. இது வந்து வளையல் ஒரு டசனோ 1.5 டசனோ அளவுக்கு தான் நம்மளால கையில வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்ததுன்னா கையில நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்க கீழே வச்சுட்டு மாலை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் மல்டி கலர் எடுத்து ஒரு கலரும் பக்கத்துல பக்கத்துல அந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்க ஒரே கலரையே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அடுத்த கலரும் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த மாதிரி கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லோ, கிரீன், ரெட் அந்த 3 கலர் தான் வேணும்னா அது மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இதுக்கு பதிலா நீங்க வந்து லேஸ் யூஸ் பண்ணலாம், சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட எது அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் கையில பிடிக்க முடியும், அதுக்கப்புறம் கையில பிடிக்க முடியாதுன்னு. அந்த மாதிரி டைம்லலாம் நீங்க இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நீங்க வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கையில வச்சிட்டு இருக்கும் போது பண்ணதே தான். 2 விரலுக்கு நடுவுல த்ரெட்டை டைட்டா பிடிச்சிக்கிறோம். அதுக்கு அடுத்தடுத்து வைக்கிற வளையல கட்டை விரல்ல நல்லா டைட்டா அமுக்கி பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு முடிச்சு போட்டு ஒரு லூப் போட்டு ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி முடிக்கும் போது கடைசி வளையல்ல ஒரு நாட் போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு லூப் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ்ல எல்லாம் மாட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ சாமி சிலைகள் எல்லாம் போடும்போது ஃப்ரண்ட்ல மட்டும் தெரிஞ்சா போதும், பேக் சைட்ல எல்லாம் நமக்கு வளையல் இருக்கணும்னு இல்லையா, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இதுல கயிறு கட்டி பின்பக்கமா வெறும் கயிறு மட்டும் வர மாதிரி உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட்க்கு கொஞ்சம் வளையல் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி இருக்கும். 1 டசன் 1.5 டசன்ல நீங்க பண்ணணும் அப்படின்னா இதே லென்த்துக்கு நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நிறைய வெரைட்டி ஆஃப் வளையல் மாலை போட்டிருக்கோம். அது லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மேல கை பட்டன்லயும் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், மல்டி கலர்ல ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். கொஞ்சம் வளையல் தான் தேவைப்படும். இதுக்காக நான் இன்னைக்கு ஒயிட் கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு வளையல்ல சுத்தி அதுக்கு பின்னாடி ஒரு பின் யூஸ் பண்ணி அதை வந்து
சேவ் பண்ணிடுறேன். இல்ல அப்படின்னா நீங்க க்ளூ போட்டுக்கலாம், இல்ல ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதை கரெக்டா செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவதா வைக்க போற வளையல் முதல் வளையலோட கீழே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த சாட்டன் ரிப்பனை வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்த வளையல் முன்னாடி வளையலோட கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்க வச்சிருக்க வளையல்லையும் அடுத்த வளையல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க பாத்தீங்களா, அப்ப வந்து உங்களுக்கு வளையல் தான் மேல தெரியணும், லேஸ் தெரியக்கூடாது. உங்களுக்கு வந்து லேஸ் தான் மேல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்க வளையல உள்ள விட்டு வெளியில எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்க வந்து இந்த மாதிரி விட்டு எடுக்கும் போது ஒரு வளையலுக்கும் 2 வாட்டி விடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒரு வாட்டி விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா அந்த நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணும்போதும் ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்குன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு பெரிய பிளேலிஸ்டே இருக்கு, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோட எண்ட்ல மேல ஐ பட்டன்ல ஆட் பண்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டி ஆஃப் வளையல் மாலை வந்து உங்களுக்கு அதுல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.